வணக்கம். புது வசந்தம் டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்ப்பதிரைக்கானம். அதாவது ஒவ்வொரு ராசி மண்டலமும் 30 டிகிரி பாகையை கொண்டது. அந்த 30 டிகிரி அளவை வந்து நம்ம 3 பாகங்களா பிரிக்கிறோம். அதாவது முதல் 10 டிகிரி, அப்புறம் அடுத்த 10 டிகிரி, அதுக்கு அடுத்த 10 டிகிரி. 0 to 10 டிகிரி முதல் திரைக்கானம், 10 to 20 டிகிரி இரண்டாவது திரைக்கானம், 20 to 30 டிகிரி மூன்றாவது திரைக்கானம். அந்த மாதிரி நம்ம 12 ராசிகளையும் 3 திரைக்கானமா பிரிக்கிறோம். இதுல வந்து சில திரைக்கானம் மட்டும் சர்ப்ப திரைக்கானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னென்னு பாருங்க. ரிஷப ராசியில 10 டிகிரி டு 20 டிகிரி, கடகத்துல 10 டிகிரி டு 30 டிகிரி, விருச்சிகத்துல 0 டு 20 டிகிரி, மீனத்துல வந்து 20 டு 30 டிகிரி. இந்த திரைக்கானம் எல்லாம் சர்ப்ப திரைக்கானம்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இது நான் நட்சத்திர பாதங்களா சொன்னா நீங்க ஈஸியா குறிச்சு வச்சுக்க முடியும். இப்போ ரிஷபத்துல 10 டிகிரி டு 20 டிகிரி அப்படின்னா அது என்னென்ன நட்சத்திர பாதங்களை குறிக்கும்னா ரோகிணி 1, ரோகிணி 2, ரோகிணி 3. அடுத்து கடகத்துல வந்து 10 டு 30 டிகிரி. இது வந்து எந்த நட்சத்திர பாதங்கள் குறிக்கும் அப்படின்னா பூசம் 3, பூசம் 4, ஆயில்யம் 1, ஆயில்யம் 2, ஆயில்யம் 3, ஆயில்யம் 4. ஏன்னா ஒவ்வொரு 10 டிகிரியும் 3 நட்சத்திர பாதங்கள் கொண்டது. ஸோ அதனால இந்த நட்சத்திர பாதங்கள்லாம் வரும். அடுத்ததா விருச்சிகத்துல பாத்தீங்கன்னா 0 டு 20 டிகிரின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அதுல என்னென்ன நட்சத்திர பாதங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விசாகம் 4, அனிஷம் 1, அனிஷம் 2, அனிஷம் 3, அனிஷம் 4, கேட்டை 1. இது வரைக்கும் தான் 0 டு 20 டிகிரி வரும். அப்போ இந்த நட்சத்திர பாதங்கள் மட்டும் சர்ப்பதிரைக்கானம். அடுத்ததா மீனத்துல பாத்தீங்கன்னா 20 டிகிரி டு 30 டிகிரி. ஸோ அதுல வந்து என்னென்ன பாதங்கள் வரும்னா ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4. இந்த 3 நட்சத்திர பாதங்களும் உங்களுக்கு சர்ப்பதிரைக்கானமா வரும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 22வது திரைக்கானம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது எப்போதுமே காலபுருஷனின் அந்த மேஷராசிக்கு 8ஆம் பாவமான விருச்சிகத்துல தான் வந்து விழும். அது என்னென்ன நட்சத்திர பாதங்கள்னு பாத்தீங்கன்னா விசாகம் 4, அனிஷம் 1, அனிஷம் 2. இந்த 3 பாதங்களும் 22வது திரைக்கானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 22வது திரைக்கானம் அப்படின்றது கொஞ்சம் அபாயத்துக்கு உரியது, கொஞ்சம் பிரச்சனை சிக்கல்களுக்கு உரியது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திர பாதங்கள் விசாகம் 4, அனிஷம் 1, அனிஷம் 2 22வது திரைக்கானமாவும் வருது, சர்ப்ப திரைக்கானமாவும் வருது. அப்போ இந்த 3 பாதங்கள், அதாவது இந்த 3 நட்சத்திர பாதங்களில் உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதற்கு சாந்தி செஞ்சுக்கணும், சர்ப்ப சாந்தியும் செய்யணும், பிளஸ் அந்த கிரகங்களுக்கான தனிப்பட்ட ஒரு பரிகாரமும் செய்யணும். இப்போ ஃபார் சப்போஸ் உங்களுக்கு 7ஆம் அதிபதியே இந்த சர்ப்பதிரைக்கானத்துல இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும். 5ஆம் அதிபதி இருக்கு, அப்போ குழந்தைகள் கிடைக்கிறதுல பிரச்சனை, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல பிரச்சனை, இதெல்லாம் வரும். அப்போ அதுக்கு நம்ம வந்து சாந்தியும் பரிகாரமும் செஞ்சுக்கணும். சரிங்களா? இதை போலத்தான் நிறைய திரைக்கானம் இருக்கு. ஆயுத திரைக்கானம் இருக்கு, பட்சி திரைக்கானம், சதுஷ்பாத, வராக திரைக்கானம், இந்த மாதிரி நிறைய திரைக்கானங்கள் நம்ம சித்தர்கள் முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்ப்பதிரைக்கானம் மட்டும் சொன்னேன், ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இதுல நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா D6 D8, அதாவது வர்க்க சக்கரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வர்க்க சக்கரங்கள் டிவிஷனல் சார்ட்ஸ்ல D6லயும் D8லயும், அதாவது ரோகாம்சம் பிளஸ் அஷ்டாம்சம், இதுல வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ப திரைக்கானத்துல அந்த டிவிஷனல் சார்ட்ஸ்ல சர்ப்ப திரைக்கானத்துல உங்களுக்கு அதிகமான கிரகங்கள் இருந்தா அவங்க வந்து சினிமா துறையில இருப்பாங்க. அந்த ஜாதகம் வந்து சினிமா ஃபீல்டுல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்றதும் இந்த சர்ப்ப திரைக்கானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இருந்தாலும் நாம வந்து நம்ம சார்ட்டை வச்சு இந்த திரைக்கானத்துல கிரகங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, ஜாதகத்துல இல்லைனாலும்
கோச்சாரத்துல கிரகங்கள் போகும் இல்லையா, ஏன்னா டிரான்சிட்ல கிரகங்கள் சுத்தி சுத்தி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ டிரான்சிட்ல எந்த கிரகமாச்சும் இந்த 22வது திரைக்காணத்துல மாட்டும் போது நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.